ஹாய் கேஸ், வெல்கம் டு யுவர் ஸ்டுடியோஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவியான குபேரா படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். அப்படி என்ன இதுல மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட்னு சொன்னீங்கன்னா, தனுஷ் சார் இந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு தெலுங்குல டைரக்ட் படமா நடிக்க போறாரு. அண்ட் ஆல்சோ நாகார்ஜுனா சேர்த்து நடிக்கிறாரு. இதுல கூடுதல் விஷயமா ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா. இன்னொன்று ஒரு டிஃபரெண்டான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் டேரக்டராக பண்ணுறாரு. ஸோ இப்படி நிறைய புதுசாக நிறைய ட்ரை பண்ணுறாங்க இந்த படத்தில். அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட ஒன்னே ஸ்டோரி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த நாட்டோட ரிச்சஸ்ட் மேனுக்கும் இந்த நாட்டோட புவர்ஸ்ட் மேனுக்கும் உள்ள ஃபைட்டு தான் அந்த படம்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஆன்டிசிபேட்டடாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. ஸோ இப்போ அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். Three, two, one. கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? ஓயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. இந்த நாட்டில் பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை. இது சரித்திரம். இவனை வச்ச வாய திறந்தீங்க கொன்னே போட்டுருவேன். அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என் பேர் தீபக். அம்மா 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 அம்மா, எதுக்குடா என் பின்னால வந்து உயிரை வாங்குற? எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். உன் சாவு நீ சாவு, என் சாவு நான் சாவுறேன். சாக வேணாம் மேடம். பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். பொண்ணு தெய்வம் எங்க இருக்கான்னு சொல்லு. தேவா, அனந்தர் தேவா. இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். இறக்கம் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். பணம் பவர் கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் இதுதான். நீங்க சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பாத்துக்கிறேன். அப்படின்னா சம்திங் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ஒரு சின்ன விஷயம் புரியல. என்னன்னா, நம்ம இதுக்கு ஒரு டீசர் விட்டுருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அதில் எப்படின்னா, நாகார்ஜுனா ஒரு 4 புவர் கைஸை, அதாவது தனுஷ் அண்ட் ஆல்சோ ஒரு 3 பேரை கூட்டு வச்சு ஒரு மணி ஹெய்ஸ்ட் பண்ணுறாரு. அப்படி தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்திருக்கும். ராஷ்மிகா மந்தனா ஒரு பணத்தை ஒழிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்கிறேன். நாகார்ஜுனா வந்து ஒரு ஒரு அப்படியே கியூரியாசிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். தனுஷ் வந்து அதே தான் கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஆங்கிளில் போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுலேயும் அப்படி தான் இருக்கும். பட் இது வந்து நாகார்ஜுனாவுக்கும் தனுஷுக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஃபைட் வர்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த ஒரு ரிச்சஸ்ட் மேன் மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு பேங்கோட ஏதோ ஒரு முக்கியமான அமௌண்ட் வந்து ஏதோ ஒன்று நடக்குது. அந்த அமௌண்ட்டை அடிக்க பார்க்குறாங்களா, இல்லை அந்த அமௌண்ட்டை வந்து அது வந்து நிறைய நிறைய எனக்கு வந்து யோசிச்சே இருக்க டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றி விடுறதா இதை பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் தனுஷ் வந்து வேற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக தனுஷ் வந்து ஒரு பிச்சைக்காராக வர போறாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஹைப் ஏற்றி விட்டாங்க. அவர் வந்து குப்பத்துக்குள்ளே இருந்தார் ஒரு வாரம் டெடிக்கேஷன். அப்புறம் தனுஷா சொல்லிட்டார், அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல, ராசிங்க வந்தனாவும் நானும் தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சாரு. ஆனால் பட் டெடிக்கேஷன் போட்டிருக்காங்க. அது வந்து படத்தை தெரியுது. என்னன்னா, அந்த லுக்கை பார்த்தா தெரியும் தனுஷ் வந்து நீங்கள் தனுஷ்னு பார்க்காம ஒரு நார்மலான பர்சனாக பார்த்தா அப்படி ஒரு குப்பைக்காரன் ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருப்பானோ அதே மாதிரியே பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக படம் வந்து அது நீங்கள் இன்னொன்று யோசிச்சிங்கன்னா,
அவன் பிச்சைக்காரன் சொல்றீங்கல்ல, அவன் பணக்காரன் ஆனாலும் அந்த பிச்சைக்காரன் வேஷம் போவாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். என்னதான் நாயை வந்து கழுவி நடுரோட்டில் வச்சிருக்கோம், அது வந்து வெளியே தான் முடிவாங்கல்ல, அது மாதிரி அந்த லுக்கு கொண்டு வந்து நான் என்னதான் பிச்சைக்காரங்கிற அந்த லுக்கு வந்து அந்த பணக்காரன் சொல்லி தெரியும். அந்த ஒரு மெனக்கெடல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய முக்கியமானதெல்லாம் செட் ஆச்சுன்னா அந்த படம் வந்து வேற மாதிரி இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ நாகார்ஜுனா ஒரு இன்டென்ஸான ரோல். சுனைனா வந்து நாகார்ஜுனாவுக்கு ஹீரோயினாக வராங்க, ஒய்ஃபாக வராங்க. ராஷ்மிகா மந்தனாவும் ஓகே, இது வந்து இன்னும் தெரியல, படம் வந்து எப்படி படம் தெரியும். இது வந்து ஒரு குழப்பமாக இருக்குது, எப்படி இருக்க போறதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு டைரக்ட் தெலுங்கு படம், பட் தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாய்ஸ் எல்லாம் மாதிரி தெரியும். தனுஷ் சார் வாய்ஸ் இருக்குது, மற்ற எல்லாரும் வாய்ஸ் சேமு, பட் இந்த சிங்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து டைரக்டர் ஆனால் எப்படி இருக்குன்னு இந்த படத்தில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்க போகுது. பார்ப்போம் அந்த படம் வந்து எப்படி செட் ஆகும்னு. 20th ஜூனு கண்டிப்பாக தனுஷ் சார் ஃபேன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு வெயிட்டிங் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போகுது. என்ஜாய் பண்ணுங்கள். நானும் போய் என்ஜாய் தான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்க போகுதுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். until then, bye.